ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறோம்னா, ஞாயிற்றுக்கிழமை திருப்புகழ் தொடங்க. திருப்புகழ் ரொம்ப பெருசா இருக்குங்க. அது வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் அருணகிரிநாதர் 4 வரியில எழுதிட்டு போயிருக்காரு. ம். 4 வரி திருப்புகழ்லாம் இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த திருப்புகழ ஞாயிற்றுக்கிழமை பாடுங்க. திங்கட்கிழமை கந்தர் அனுபூதி பாடுங்க. செவ்வாய்க்கிழமை கந்தர் அலங்காரம் பாடுங்க. புதன்கிழமை வந்து கந்தர் அந்தாதி பாடுங்க. கந்தகுரு கவசம் பாடுங்க. அதே மாரி வியாழக்கிழமை வந்து திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாராயணம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வந்து கந்தகுரு கவசம். சண்முக கவசம் 2 கவசம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கவசம் பாராயணம் பண்ணுங்க. சனிக்கிழமை வந்துன்னா சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணும். இப்படி இதுதான் இப்படித்தான் பண்ணணுமான்னு கேட்டாது. இந்த 7 நாளில் 30 நாளும் பாராயணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பதிகங்கள் இருக்கிறது. அதனால் நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு மொத்தத்தையும் பண்ண முடியலைனாலும் அதில் பிரத்யேகமாக எதாவது ஒன்று எடுத்து வச்சா நம்ம பாராயணம் பண்ணணும். குறிப்பாக வேல்மாறல் பாராயணம் பண்ணுறது, வேல்மாறல் வேல் வகுப்புக்கெல்லாம் அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. இன்றைக்கி கலியுகத்தினுடைய கண்கண்ட மந்திரமாக வேல்மா